என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னமோ ஒரு சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. The craziest பொங்கல் I have ever seen in my life. ஆமாங்க, இந்த வருஷத்தோட பொங்கல் இருக்குதுல, இந்த மாதிரியான பொங்கலை என் லைஃப்லயே பார்த்ததுலன்னு சொல்லலாம். ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பார்த்தா எந்த அளவு தூரம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ அதை விட இந்த பொங்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க. ஏன் சொல்றேன்னா, ஆரம்பத்துல எல்லாம் ஆரம்பிச்சது ஜனநாயகன்ல தான். ஜனநாயகன் Jan 9th வரதா இருந்தது. அப்புறம் 14th வர வேண்டிய இந்த பராசக்தியை ப்ரீபோன் பண்ணி ஜனநாயகனுக்கு கிளாஷா கொண்டு வந்து 10ஆம் தேதி விட்டாங்க. விட்டது போதாதுன்னு ஒரு சில சிலுமிஷ வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 2 கேங் அச்சுன்னு கிடந்தாலும் அப்போதைக்கு அந்த நேரம் 2 படத்துக்குமே சென்சார் வராம தான் இருந்தது. அப்புறம் பராசக்திக்கு படம் ரிலீஸ் ஆறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சென்சார் இருந்தது. ஜனநாயகனுக்கு சென்சார் வரவே இல்ல. அப்புறமா ஜனநாயகன் பராசக்தி சோலோவா ரிலீஸ் ஆனது. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த படம்லாம் வருமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த வாவாத்தியார், டிடிடி போன்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி என்ன ஜீவா இட்லாம் குடுக்குறீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இன்னைக்கு பொங்கல் வின்னர்னு டிடிடி வந்து நிக்குது. இந்த அமளி துமளில வாவாத்தியார்னு ஒரு படம் வந்ததே எல்லாரும் மறந்துட்டாங்க. அந்த பராசக்தி கேங் சக்சஸ் மீட்டையும் வச்சுட்டு படம் ஓடாததுக்கு விஜய் ஃபேன்ஸ் தான் காரணம்னு பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுங்க. சரி, இப்ப இந்த பராசக்தி கேங்ல இருந்து ப்ரொடியூசர் டைரக்டர்னு பொங்குறாங்களே, உண்மையாவே படம் நல்லா தான் இருந்ததா, விஜய் ஃபேன்ஸால தான் படம் ஓட விடாம செய்யப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா உள்ள பேசுறதுக்கு நிறைய மேட்டர் இருக்குதுங்க. சோ வணக்கம் டோலர்களே, பராசக்தி ரோஸ்டனும் கிடையாது. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமையா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எங்க ஆரம்பிக்கப்பட்டதோ அங்க இருந்து வரலாம். அந்த ரூட்ல இருந்து வரலாம். 14th ரிலீஸ் ஆக வேண்டியிருந்த பராசக்தியை ஜனநாயகனுக்கு கிளாஷா 10th கொண்டு வந்து விடுறாங்க. கிளாஷ் விட்டாங்கல்ல, அது ஒண்ணும் தப்பு இல்ல, அது ஒண்ணும் தப்பே கிடையாது. எந்த படமும் எந்த படத்தோடயும் ரிலீஸ் ஆகலாம். பட் கிளாஷ் விட்டதோட சும்மா இருந்தாங்களானா இல்ல. ஜனநாயகன் ட்ரெய்லர் அப்போ 30 மில்லியன் வியூஸ் கிட்ட தான் போயிருந்தது. இப்ப பாரு, எங்க ட்ரெய்லர் 50 மில்லியன் வியூஸ்க்கு கொண்டு போய் நிறுத்துறோம். பாட்டை வச்சு வியூஸ் ஏத்துறாங்க. அதுவும் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் 30 மில்லியன் வியூஸ் தான் போயிருந்தது. சோ பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதும் வித்தின் a day 30 மில்லியன் வியூஸ் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் மாதிரி எல்லா நியூஸ் சேனல்ல வேற போட்டு இருந்தாங்க. சரி, அதோட நிறுத்துனாங்களானா இல்ல. அந்த வியூஸ் போயினே இருக்குது. எப்படின்னா செகண்ட் கணக்குல ஏறுது. யூடியூப் வரலாற்றே இப்படி நடக்காது. ஒரு காஃபி வேண்டாம். காபி வரதுக்குள்ள ஏறிட்டா மொபைல் எப்படி ஏறி இருக்கு? மொத்த சோசியல் மீடியாவும் போட்டாடியா பாட் வியூஸ் எல்லாம் ஏத்தாதீங்க. நீ கேட்கலையே, ஏத்தியே தீருவேன். 50 மில்லியன் வியூஸ் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. சரி, இதோடையாவது நிறுத்துனாங்களான்னு பார்த்தா டிக்கெட் ஓபன் பண்ணி ஒரு சில மணி நேரங்கள்லயே டிக்கெட் அனைத்தும் விற்று தீர்ந்தன. இல்ல புரியல, இந்த பாட் வியூஸ் ஆவது விஷயம் தெரியாதவங்க நம்புவாங்க, ரைட்டு. புக்கிங் ஓபன் பண்ணி டிக்கெட் அனைத்தும் விற்று தீர்ந்ததுன்னு போட்டா புக் மை ஷோ ஓபன் பண்ணா ஒரு நிமிஷத்துல உண்மைகள் அனைத்தும் அம்பலமாகி விடுமேடா. இது கூட நியூஸ் வந்தது தாங்க மிச்சம். பூரா பையனும் புக் மை ஷோ ஓபன் பண்ணி அவன் ரீல்ஸ் போட தொடங்கிட்டானுவே. இனிமே தாங்க மெயின் மேட்டரா இருக்குது. இப்போ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு. அவன் பொங்கலுக்கு ஊருக்கு கிளம்பி போயின்னு இருக்கான். அத்த போட்டோ எடுத்து போட்டு பராசக்தி ரிலீஸ் ஆல் வாகன நெரிசலில் ஸ்தம்பித்து போன ட்ரோம்பெட் அப்படின்னு ஒரு நியூஸ் உருட்டுல மொத்த கோலிவுட் சமஸ்தானமே ஆடி போச்சு. ஆனா அப்படி ஒரு உருட்டா இப்போ நான் சொன்ன அஜித் படம் மாதிரி ஏதாவது இறக்கிருந்தீங்கன்னா சரி நம்பலாம். இது யாரோ எவரோ சோசியல் மீடியால போட்ட நியூஸ்னாலாவது ஏதோ காமெடி போலன்னு கடந்து போயிடலாம். லிட்டரலி இதெல்லாம் நியூஸ் சேனல்ஸ்ல வருதுங்க. இது போக இந்த பராசக்தி ஹீரோயின் ஸ்ரீலீலா வேற, அவங்க என்னோட நடிப்பு திறமைய பார்க்கணும்னா ஒண்ணு பராசக்தி இல்ல பகவன் கேசரி போய் பாருங்க, நான் என்னைக்கும் ஒரிஜினலா தாப்பா மதிப்பேன் அப்படின்னு சொன்னதா ஒரு நியூஸ் வந்தது. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட தெரியலங்க. ஏன்னா இவனுங்க பண்ற அந்த ஃபேக் நியூஸ், ஃபேக் ப்ரொமோஷன்ல எது உண்மை எது பொய்யான நியூஸ்னு கண்டே பிடிக்க முடியாத நிலைமை ஆகி போச்சுங்க. சரி, இப்ப இவ்வளவும் பண்றது யார்? அந்த மூவி, அந்த மூவியோட டீம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்படி எல்லாம் ஒரு ஃபேக் ப்ரமோஷன் பண்ணும் பொழுது படம் பார்க்கணும் அப்படின்னு தோன்றவனுக்கு கூட இவனுங்க பண்ற அந்த கோமாளி வித்தைகளால படம் கண்டிப்பா பார்க்கணுமா அப்படின்னு தோண வச்சிருவோம். சரி, இந்த படமும் ரிலீஸ் ஆச்சுல, படம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கணும் தெரியாது. எனக்கு இந்த படம் ஒரு 50-50 ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட், இந்த படம் கமர்ஷியல் படமா இல்லையா? பில்ட் அப். இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டோரி ஓரியன்டான படத்தை கமர்ஷியலா சொல்றேன்ற பேர்ல ஏதேதோ பண்ணி கடைசியில கமர்ஷியலாவும் இல்லாம சொல்ல வந்த ஸ்டோரியை சரியாவும் சொல்லாம இது ரெண்டுக்கும் நடுவுல தத்தளிச்சா மாதிரி தெரிஞ்சது. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி செத்து போயிடா.
ஏன்னு சொல்றேன் கேளுங்களேன். படத்தோட முதல் சீன் முதல் டயலாக்ங்க. புறநானூற்று படை லீடரா இருக்கக்கூடிய செலியன்ற கேரக்டர் ட்ரெயினை கொளுத்துறதுக்காக போவாங்க. அப்போ கோவிந்த்ன்ற ஒரு கேரக்டர் கேட்பாரு, ஒரு போராட்டத்துக்காக உயிரை விடணுமான்னு. அதுக்கு இந்த சிவகார்த்திகேயன் கேரக்டர் சொல்லுவாப்ல, உயிரை விட்டாவது சரித்திரம் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த சீன்லயே அந்த கோவிந்த்ன்ற கேரக்டர் அதே ட்ரெயின்ல மாட்டி செத்துருவாப்ல. ஐயோ என் நண்பனை செத்துட்டான், சாகிறதுக்காகவா போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று படையை கலைச்சிட்டு ஹீரோ கிளம்பிடுவாப்ல. அங்க போடுறாங்க டைட்டில் கார்டு. ராகவா இப்போ கிட்டு போறா சொன்னா கேளு, வா அப்படியே ஓடி போயிடலாம். திருப்பி அடிக்கணும், வரலாறு படைக்கணும். பொறுத்திருந்து பா. A few moments later. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ எலிவேஷன் சீனை எங்கேயாவது பாத்துருக்க முடியுமா? சரி, அது ஒரு மாணவர் போராட்ட படை. அதோட லீடரா இருக்கக்கூடிய செலியன் கேரக்டர் ஒரு சக மாணவனோட உயிர் போக விரும்ப மாட்டான். அதுவும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சாகும் பொழுது இதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு போறான்னு நீங்க ஒரு சீன் வைக்கிறீங்கன்னா, அந்த புறநானூற்று படை அவனுக்கு எவ்வளவு முக்கியம், அதை விட அவனோட ஃப்ரெண்டு கோவிந்த் அவனுக்கு எவ்வளவு முக்கியம்ன்றதெல்லாம் ஆடியன்ஸுக்கு காட்டியிருக்கணும். ஆனா இது எதுவுமே படத்துல இருக்காது. டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி 2 சீன் வைக்கணும், ஹீரோ அப்படின்னு எழுதப்பட்ட சீன்ன்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த டைட்டில் கார்டுலாம் முடிஞ்சதும் அண்ணா படையை கலைச்சிட்டு லவ் பண்றதை கிளம்பிடுவாப்ல. இதெல்லாம் பார்த்தா அப்பட்டமா தெரியுதுடா, சாதாரணமா எடுக்க வேண்டிய இந்த படத்தை கமர்ஷியலா எடுக்கணும்ன்றதுக்காகவே எழுதின சீன்ன்ற மாதிரி. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன். இந்த படத்தோட இன்டர்வல் சீன் என்னன்னா, புறநானூற்று படையே வேணாம், இந்த சண்டையெல்லாம் வேணாம் அப்படின்னு போன அந்த செலியன் சிவகார்த்திகேயன் கேரக்டர் திரும்ப வாராப்ல. இதுதான் இன்டர்வல். எதனால அவர் திரும்ப வராரு? ஹிந்தி கத்துக்கிட்டு வேலைக்கு போறாப்ல. பட் அங்க ஹிந்தி பீப்புளுக்கு தான் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இதனால ஒரு பையன் வேற கண்ணு முன்னாடியே செத்து போயிடறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோ மறுபடி போராடணும் அப்படின்னு துணை வாராப்ல. பழைய ஐடியாவா இருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு லைனே போதுமானது ஒரு பக்காவான கமர்ஷியல் படத்துக்கு. எதுவுமே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்க ஹீரோ சரி திரும்ப வரலான்னு வாரான்றதுதான் காலாகாலமா தமிழ் சினிமால காட்டப்படுற கமர்ஷியல் டெம்ப்ளேட். ஆனா இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷா இருப்பாப்ல. தமிழுக்காக உயிரை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே ஃப்ரெண்டு செத்ததும் படையை கலைச்சிட்டு ஓடிடுவாரு. ஹிந்தி படிச்சும் தனக்கு வேலை தரல அப்படின்னு தெரிஞ்சதும் திரும்ப ஹிந்தியை எதிர்த்து போராட வருவாரு. போராட்டத்துல தன்னோட தம்பியை கொன்னுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் போராட்டத்தை பெரிய போராட்டமா மாத்துவாருன்னு அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப செல்ஃபிஷா தான் இருக்கும். இப்படிப்பட்ட குவாலிட்டிஸோட இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி ஒரு படையோட தலைவரா இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் மேல படம் பாக்குற நமக்கே தெரியும். இப்ப பாரு இன்டர்வல்ல வந்து ஹிந்தியை எதிர்ப்போம், தமிழை வளர்ப்போம் அப்படின்னு ஹீரோ நிக்க போறாரு. ஆடியன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிரும். சோ அது எப்படி ஒரு கூஸ்பம் சீன்ஸா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா தான் ஆல்ரெடி காட்டிட்டீங்கல்ல அவர் தான் படையோட லீடர்னு. இப்போ நான் முன்னாடி சொன்னதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும். இந்த படையே வேணாம், இந்த போராட்டமே வேணாம் அப்படின்னு போற ஒருத்தன் திரும்ப வந்து நிக்கிறான் அப்படின்னு ஒரு பீக்கான இன்டர்வல் சீனை சுதா குங்காரா மேம் எழுதிட்டாங்க. சரி, இப்ப இதெல்லாம் விட்டுட்டு போனா அவன் என்ன பண்ணிருக்கணும், எதுக்காக அவன் திரும்ப வரணும் அப்படின்னு ரிவர்ஸ் மெக்கானிசம்ல எழுதப்பட்ட கேரக்டர் தான் இந்த செலியன் கேரக்டர். ஏன்னா இந்த ஒத்த இன்டர்வல் சீனை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்ல அந்த 2 சீனை மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சீன்ல எல்லாம் கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம ஹீரோவை லவ் பண்ண அனுப்புனீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க மேடம் நீங்க. அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறா. இதனாலேயே செலியனோட ஃப்ரெண்டு சாவறது, அப்புறம் ஹிந்தியை எதிர்த்து ஒரு பையன் தீ வச்சுப்பான் அவன் சாவறது, ஹீரோ இன்டர்வல்ல வந்து கம்பேக் கொடுக்கறது, ஹீரோவோட தம்பி சாவறது, கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தையே அடிச்சு நவுத்திட்டு இருப்பாங்க. இது எதுவுமே இமோஷனலி கனெக்ட் ஆகாது. ஐயாதோ காமெடி போல அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி கமர்ஷியலா பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு அண்ணன் தம்பி காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய புறநானூற்று படைன்னு ஒரு ஆக்டிவே இல்லாத கேங்க ரீஆக்டிவ் பண்ணி ஹிந்திக்கு எதிராக போராடிட்டு வரான். இது அண்ணனுக்கு தெரியும் பொழுதுலாம் இதெல்லாம் வேணாம்ப்பா, சண்டையெல்லாம் வேணாம், போராட்டம் எல்லாம் வேணாம் அப்படின்னு கண்டிச்சுட்டே வராப்ல. அதெல்லாம் கேட்காம அவன் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் ஒரு பீக்ல போய் நிக்கும் பொழுது அந்த அண்ணன் கேரக்டர் திரும்பி வரான். பார்த்தா அவன் தான் அந்த கேங்கோட லீடராவே இருந்திருப்பான். அந்த கேங் ஆஃப்லைன் போறதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு ஒரு இன்டர்வல் கொடுத்திருந்தீங்கன்னா இது கமர்ஷியலி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா உங்க மோட்டோ அது இல்லல்ல ஜி. அவங்க சேர்க்கிறது எல்லாமே கதை ஜி, நீங்களும் சொல்லினே இருக்கிறீங்க. தடுத்து நிறுத்துங்க, எனக்கு தெரியலையே. ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது உண்மையா என்ன நடந்திருக்குன்னா 1965 மாணவர்களால நடத்தப்பட்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மட்டும் மேடம் எடுத்துக்கிட்டாங்க. சரி, போராட்டத்தை மட்டும் படமா எடுத்தா படத்தோட ஃபுட்டேஜ் ஒரு 30 நிமிஷம் தானே வரும். சரி, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது சரி அதுல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஹீரோவை வச்சுப்போம், அவனுக்கு ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி எழுதிக்குவோம், அதுல ஒரு ஹீரோயினை சேர்த்துப்போம், அவங்களுக்குள்ள ஒரு லவ் வச்சுப்போம். சுதா மேம் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வீக்கஸ்ட் ரைட்டிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை மேம். உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சுக்கிறேன். ஒரு கார்டு போட்டுறீங்க, இந்த படம் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்படவில்லை, எல்லாம் கற்பனைன்ற மாதிரி. இந்த ஒத்த கார்டை போட்டுட்டீங்கன்ற இந்த ஒத்த காரணத்துக்காக எவ்வளவு சோல்ஃபுல்லா சொல்ல வேண்டிய இந்த கதையை இந்த பூமி படம் பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி பண்ணீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க மேடம் நீங்க. மேடமோட கமர்ஷியல் நாலேஜ் எப்படி இருக்குதுன்னா, கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஜெயம் ரவி ஒரு கிராமத்தை போட்டு பொழந்துட்டு இருக்காப்ல. அந்த கிராமத்தையே அழிச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கொல்றாரு. இது இந்த படத்தோட ஒரு முக்கியமான சீன், உண்மையா நடந்த நிகழ்வு. ஆனா இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இல்ல கொன்னா கொள்ளுங்கடா அப்படின்னு
அப்படின்ற மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா எதுவுமே கனெக்ட் ஆகல. ஒரு கிராமத்தையே அழிச்சிட்டு இருக்காங்க, கட் பண்ண ஒரு காமெடி பண்றாங்க. அவளை ஏன் அந்த கிராமத்துல இந்த செலியன்ற ஹீரோ கேரக்டர் மாட்டிப்பாரு, கட் பண்ணா கிளைமேக்ஸ்ல வில்லன் கூட ட்ரெயின்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு. டேய் அந்த கிராமத்துக்கு என்னாச்சுடா, அங்க மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் என்னானாங்க, இவரும் அங்கதானே மாட்டி இருந்தாரு, எப்படி தப்பி வந்தாருன்ற இது எதுவுமே இல்ல. ஆக்சுவலி இந்த செலியன்ற கேரக்டர் அந்த கிராமத்துல மாட்டிப்பாரு, கட் பண்ணா கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு வந்துருவாப்ல. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த பெசில் ஜோசப் உடைய கேமியோ ரோல் தான், அவரை தான் காப்பாத்திட்டு வரான்ற மாதிரி இருக்கும். இது எதுவுமே படத்துல தெளிவா காட்ட மாட்டாங்க. இதுல கிளைமேக்ஸ்ல ரவி மோகனுக்கு கோஸ்ட் ரைடர் சீன் வேற. அப்படியே சூப்பரா மாசா இருக்கா, அதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற, மாஸ் காட்டுறோம். இப்போ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா, ஒரு உண்மை சம்பவத்தை மையமா எடுத்துக்கிட்டு அதை கமர்ஷியல் ஆக்குறேன்ற பேர்ல உண்மையான கேரக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு சில ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த கேரக்டர்ஸோட ரைட்டிங்கை வீக் பண்ணீங்க பாத்தீங்களா, இதுதாங்க ரெண்டாவது முக்கியமான காரணம். இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா செலியன் சிவகார்த்திகேயனோட கேரக்டர், ரத்னமாலா ஸ்ரீலீலாவோட கேரக்டர், திருநாடன் ரவிமோகனோட கேரக்டர், சின்னதுரை அதர்வாவோட கேரக்டர், இது போக ஒரு சில கேமியோஸ் எல்லாம் இருந்தது. இப்போ இந்த கேரக்டர்ஸோட ரைட்டிங் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, சிவகார்த்திகேயனோட கேரக்டரை ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த மொத்த படமும் செலியன் அப்படின்ற அந்த சிவகார்த்திகேயனோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் எடுக்கக்கூடிய செல்ஃபிஷ் டிசிஷன்ஸால தான் மூவ் ஆகும். இதுதான் இப்படினா ஹீரோயின் கேரக்டர் ரத்னமாலா இருக்காங்கல்ல, ஒரு காலத்துல எல்லாம் இந்த சூரரை போட்டு படத்தை பார்த்துட்டு பொம்மி கேரக்டருக்கு ஃபயர் விட்டுட்டு தெரிஞ்சவன் மேல நான் என்னமா ரைட்டிங்லாம். ஆனா அந்த ரத்னமாலா கேரக்டர் எப்படி இருக்குதுன்னா அது லிட்டரலி எஸ்கேவோட ரிசம்பிளன்ஸ் தான். இது சிவகார்த்திகேயனா அப்படின்னு கேட்காதீங்க, சுதா குங்காரா, இந்த ரத்னமாலா கேரக்டரே சுதா குங்காரா மேமோட ரிசம்பிளன்ஸ் தான். பேசாம அவங்களே நடிச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஷீ இஸ் ஃப்ரம் தெலுங்கு. இப்போ இந்த தெலுங்கு பீப்புள்லாம் இன்னும் நீ இங்க இருந்து போய் தமிழ் வாழ்க்கை படம் அப்படிலாம் கேட்க கூடாதுன்றதுக்காக இந்த ரத்னமாலான்ற கேரக்டர்ல சுதா மேம் ஒரு கேரக்டராவே வாழ்ந்துருப்பாங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து எங்க அம்மா மேல பேஸ் பண்ண ஒரு கேரக்டர். ஓ அப்படியே சோலி முடிச்சு. எப்படின்னா இந்த படம் பார்த்தவங்களுக்கு புரியும், மொழிப்போர் உருவாகி அது ஒரு மொழி போராட்டமா வெடிக்கிறதுக்கே இந்த ரத்னமாலா கேரக்டர் தான் உதவியா இருப்பாங்க, உந்துகோலா இருப்பாங்க. இல்லையே சரியில்லையே இந்த கேரக்டர்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் பொழுது மாட்னாண்டா மானஸ்தான் அப்படின்ற மாதிரி ரத்னமாலா கேரக்டருக்கு நானும் மதுரக்காரன் தாண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன்ல கோல்டி நீ சும்மா இரு, தமிழை காப்பாத்துறேன் அத்தை காப்பாத்துறேன்னு ஐடியா தராம இருன்னு ஒரு கேரக்டர் சொல்ல, அதுக்கு இந்த ஸ்ரீலீலா கேரக்டர் நான் பிறந்து வந்ததெல்லாம் இங்க தான், உனக்கு எப்படி தமிழ் முக்கியமா அது போல எனக்கும் தமிழ் முக்கியம் தான் அப்படின்வாங்க. இங்க தாயா மாட்டினாங்க மேடம். இப்போ இந்த படத்துல இப்படி ஒரு டயலாக் தேவாதானா இல்ல தேவாதானான்னு கேக்குறேன். அவளையே ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ரிப்ரசென்ட் பண்ணி ஒவ்வொரு கேமியோ வச்சிருந்தீங்கல்ல, அவங்க எல்லாம் ஏன் இந்த மாதிரியான ஒரு டயலாக் பேசல? அவளையே இந்த மாணவர் போராட்டமே தமிழ் வாழ்கன்றதுக்காக மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் என்னவோ அதை பாதுகாத்துக்கணும்ன்றதுக்காக நடத்தப்பட்ட போராட்டம் தான் இது. இத படத்துலயுமே சொல்றீங்க. அவளையே நீங்க விட்ட சாங் ப்ரோமோலயே இங்க தமிழ் வாழ்கன்னு போட்டீங்கன்னா தெலுங்குல தெலுங்கு வாழ்க அப்படின்னு தான் போட்டிருந்தீங்க. இட்ஸ் ஃபைன், ஏன்னா இது நாடு பூராவுமே நடைபெற்ற ஒரு மாணவர் போராட்டம். சோ இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இந்த ரத்னமாலா கேரக்டர்? ஏன் அதுவும் கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் வாழ்க தமிழ் எங்கள் உயிர் மூச்சு அப்படின்லாம் டயலாக் பேசிட்டு இருப்பாங்க. நியாயமா பாத்தீங்கன்னா இது ஹீரோ கேரக்டர், அந்த செலியன் கேரக்டர் பேச வேண்டிய டயலாக். ஆனா செலியன் கேரக்டர் இந்த சீன்ல வாயை தான் பாத்துட்டு இருப்பாப்ல. செலியன் கேரக்டருக்கு என்ன அப்பாடா ஹிந்தி போயிருச்சு நமக்கு வேலை கிடைச்சிடும் அவ்வளவுதான் அவர் மோட்டிவ். ஒரு டம்மி ஹீரோ, தெலுங்குல இருந்து தமிழை காப்பாத்துறதுக்காக போராடுற ஹீரோயின். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வெயிட்டான வில்லன் வேணும்ல. திருநாடன் ரவிமோகனோட கேரக்டர், அதாவது தமிழனா இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் தமிழனுக்காகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் கிளம்புறாரு. துரோகியா ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு டம்மி ரீசன். பட் இந்த ஓவரால் படத்திலேயே ரவிமோகனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. அப்படின்றத தாண்டில ஒரு சில சீன்ல எல்லாம் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இமோஷனலா கனெக்ட் ஆச்சு. ஐயோ என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவரோட வில்லனிக் கேரக்டர் ரொம்ப பக்காவாவே பண்ணியிருந்தாப்ல. எனக்கெல்லாம் எப்படின்னா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் பொழுது சிவாவோட ஒரு படம் பார்த்த மாதிரி தோணல, ரவிமோகனோட படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை சிறப்பா பண்ணியிருந்தாப்ல. ஆனா என்ன பண்ண, இப்படிப்பட்ட இந்த கேரக்டரையும் கிளைமேக்ஸ்ல கோஸ்ட் ரைடர் ஆக்கி உங்களை அழிக்கிறதுக்காக நாங்க வந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி ரோலியை முடிச்சு விட்டாங்க. ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து சோலி முடிச்சு. பாருங்களேன் இந்த அமளி துமளியில அதர்வா கேரக்டரே மறந்துட்டோம். அது ஒன்றும் பெரிய கேரக்டர்லாம் இல்லைங்க, பொதுவா இந்த மாதிரியான கேரக்டரை கலையரசன் தான் பண்ணுவாப்ல. பலியாடு. ஆமா கலையரசன் இருந்தாலே அவருக்கு மண்டையை போட்டுருவாரு எல்லா படத்துலயும். வரைக்கும் டம்மியாவே இருந்துட்டு செத்து போற கேரக்டர். கால் ஷீட் கிடைக்கல நினைக்கிறேன், அதர்வா பண்ணிருக்காப்ல. பரவாயில்ல, அவர் பங்குக்கு அவர் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு செத்து போயிட்டாரு. ஆனா என்ன இவரோட அண்ணன் தான் அந்த புறநானூற்று படைக்க தலைவன்றது தெரியாதாமா. செலியன் கேரக்டர் பச்செல்லாம் குத்திருப்பாப்ல, அப்படி கூட தெரியாதா அந்த இன்டர்வல் போர்ஷன்ல வந்து ஹே வாட் அ சடன் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரியான ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பாப்ல. இது போல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்தும் ராணா ரகுபதி, வெசில் ஜோசப் போன்ற பல கலையரசன்களை படத்துல வச்சிருந்தாங்க. ரொம்ப அருமை ரொம்ப அருமை. சரி, ரெண்டு காரணத்தை முடிச்சு விட்டீங்க. மூணாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய சாங்ஸுங்க. இந்த படத்துக்கு ஜிவி முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவுமே சோல்ஃபுல்லான சாங்ஸ் தான் கொடுத்திருந்தாப்ல. அண்ட் மெயினா அந்த பிஜிஎம் அதுவுமே ஒரு பவர்ஃபுல்லான பிஜிஎம்மா தான் இருந்தது.
பிரச்சனையே என்னன்னா, நான் முன்ன சொன்னேன்ல, மேடம் அந்த போராட்டத்தை மட்டும் தான் கதையா எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இந்த டம்மி ஹீரோ தெலுங்கு ரத்னமாலா கிட்ட ஹிந்தி கத்துக்க போறாரு. அவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் வச்சிரேன் பாருங்க. இந்த படத்துலயே மொத்தம் 5 சாங்ஸ் இருந்தா நினைக்கிறேன். அதுல 3 கம்ப்ளீட்டான சாங்ஸ் பிளஸ் ஒரு பிஜிஎம் ட்ராக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வச்சிருவாங்க. ஆல்ரெடி டே இவன் ஏன்டா ஹிந்திக்கு எதிராக போராட வேண்டிய நேரத்துல காவல் பண்ணி கடுப்பா கிளப்பின்னு இருக்கான் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த சாங்ஸையும் போடுவாங்களா? அது இன்னும் கடுப்பா தான் கிளப்பிச்சே தவிர ரசிக்கும்படியா இருக்கல. அப்படியே போட்டேன். இங்க ஆல்பர்ட் சார்ஜ் செத்துட்டானா இல்ல அப்ப பீட்டர் தான் மண்டைய போட்டானா? காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. அதுலயும் முக்கியமா இன்டர்வல்ல இந்த செலியன் கேரக்டர் கம்பேக் கொடுப்பார் இல்லையா? கட் பண்ணா இன்டர்வல் முடிச்சதும் அண்ணா கம்பேக்னா கோ பேக்னு சொல்ற மாதிரி ரத்னமாலா கூட தெலுங்கு கத்துக்க போறேன்னு ரத்னமாலா சாங்க்கு கிளம்பிடுவாப்ல. இல்ல புரியல. இந்த படமே எப்படி இருந்ததுன்னா ரத்னமாலா செலியன் லவ்வுக்குள்ளார கொஞ்சமா மொழிக்காக போராடின மாதிரி தான் இருந்துச்சே தவிர தமிழ் பற்றுக்காக எடுக்கப்பட்ட படம் நீங்க எல்லாம் பிராண்டிங் பண்றீங்க பாத்தீங்களா? இல்ல இந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் தமிழ் பற்று இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்த்தே தீர வேண்டிய படம் அப்படி எல்லாம் பிராண்டிங் பண்றீங்க பாத்தீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி, இவ்வளவு ஃபிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு படத்தை பண்ணிருக்காங்களே, கமர்ஷியல் படம் பண்ண தெரியாத ஒரு டைரக்டரா பண்ணிருக்காங்கன்னு கேட்டா அப்படியும் கிடையாது. சுதா கொங்கரா மேமோட லாஸ்ட் 2 மூவிஸும் பாத்தீங்கன்னா இறுதி சுற்றா இருக்கட்டும் சரி, சூரரை போற்றா இருக்கட்டும் சரி, ரெண்டுமே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் தான். உண்மையா நடந்த கதைகளை சுதா மேம்க்கு எப்படி அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாம கமர்ஷியலா பேக்கேஜிங் பண்றதுன்றது தெரியாமலாம் இல்ல. ஆனா இந்த படத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, மேடம் யாரும் இந்த படத்தை பார்த்துட்டு பொலிட்டிக்கலா கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக ரிவர்ஸ் மெக்கானிசம்ல ஒரு கதை எழுதிருக்காங்க. அதுதான் ப்ராப்ளமே. ஹிந்திக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு ஹீரோ, சரி அவன் ஹிந்திக்கு எதிரானவன், ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவன், ஏன்னா அவன் ஹிந்தி கத்துக்கிறான், அது இல்லன்னு தான் போராட்டம் பண்றான். சரி நம்ம அந்த படத்தை எடுக்கிறோம், நம்மள யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காக இந்த ரத்னமாலா கேரக்டரை வச்சு போன ஒரு உண்மையா நடந்த எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதையை உங்களோட ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒலன்னு உழப்புனீங்க பாத்தீங்களா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த படத்தோட மிகப்பெரிய தோல்வியா நான் என்னத்தை பாக்குறேன் தெரியுமா? ஒரு கிராமத்தையே அழிக்கிறானுங்க, ஆனா படம் பாக்குற நமக்கு ஒரு துளி கூட கவலையோ என்னையா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தோண வைக்கலைங்க. அங்கேயே முடிஞ்சிருச்சு படம். வெற்றிமாறன் சார் ஒரு இன்டர்வியூ எல்லாம் சொல்லிருப்பாரு, ஏன் அசுரன் கூட கமர்ஷியல் படம் தானே, அவளை ஏன் அவர் எடுத்த விடுதலை விசாரணைன்னு இது எல்லாத்தையும் நான் கமர்ஷியல் உண்மையா நடந்த ஒரு கதையை மாஸ் மூமெண்ட்ஸை வச்சு ஒரு பாட்டு வீட்டு எதுவும் இருக்காது இல்ல. அங்க என்ன நடந்ததோ அதை திரிவுபடுத்தாம நடந்ததை நடந்த மாதிரியா ஆடியன்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அந்த படம் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனா அந்த படத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. அதுதாங்க கமர்ஷியல். இப்போ இவ்வளவு ஃபிளாஸ படத்துல வச்சுக்கிட்டு படம் ரிலீஸ் ஆகி 2வது நாளே சக்சஸ் மீட் கொண்டாடுறீங்க. சரி எவ்வளவுப்பா படம் கலெக்ட் பண்ணிருக்குன்னு கேட்டா 51 கோடியா. சரி படத்தோட பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்டா அது 100 கோடி தாண்டி போயின்னு இருக்குது. சோ இங்கேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இது ஒரு பொய் அப்படின்னு. இதுல இன்வால்வ் இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு லாபகரமான ஒரு ஃபிலிமா அமைஞ்சிருக்கு. சரிப்பா அந்த சக்சஸ் மீட் வச்சீங்கல்ல, சக்சஸ் மீட்டை முடிச்சிட்டு கையோட வீட்டுக்கு போய் படம் போடாததுக்கு காரணம் விஜய் ஃபேன்ஸ், நீங்க எல்லாம் ரவுடிஸ் கூட்ஸ் அப்படின்னு போஸ்ட் எல்லாம் போடுறீங்க. இல்ல புரியல, சக்சஸ் மீட் கொண்டாடுனது நீங்க, படம் 51 கோடி கலெக்ட் பண்ணிருக்குன்னு போஸ்ட் போட்டதும் நீங்க, ஆனா படம் ஓடாததுக்கு காரணம் மட்டும் விஜய் ஃபேன்ஸா? எப்படி மேடம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஒரு சக்சஸ் ஆன படம் எப்படி சாயந்தரத்துக்குள்ள ஓடாத படமா மாற முடியும்? எப்படி மேடம்? I love Vijay. I'm probably his biggest fan. I said I watched my film 2000 times, but FPFS I'll go watch Vijay sir's film first thing. And it was never our intention to compete with that film. How do you compete with the biggest star in the country? You don't. இது போதாதுன்னு இந்த படத்தோட ப்ரொடியூசர் வேற இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாப்ல, ஃபேக் ரிவ்யூஸ் எல்லாம் வந்தது. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில ரிவ்யூஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நானும் பார்த்தேன், இல்லன்னு சொல்ல மாட்டேன். இது இந்த படத்துக்கு மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, எந்த ஒரு பெரிய ஹீரோட படம் வந்தாலுமே இது நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக இந்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் எல்லாம் ஓடாம போச்சு, இல்ல அந்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் எல்லாம் ஓடிச்சு அப்படின்றதெல்லாம் இல்ல மேடம். இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆனது இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பே பண்ணி பப்ளிக் ரிவ்யூ போடுறது, ப்ரொடியூசர் சொல்லுங்க அதோட கஷ்டப்பட்டுச்சா? ஓகே, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வச்சு ரீல்ஸ் போடுறது அப்படி எல்லாம் பண்றாங்கல்ல, அப்போ அந்த மாதிரியான படங்கள்லாம் ஓடி இருக்கணுமே, ஏன் ஓடவே இல்ல? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் நினைச்சா ஒரு படத்தை ஓட வைக்கலாம், அவங்க நினைச்சா ஒரு படத்தை ஓட விடாமலும் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. இல்ல புரியல. என்னடா ஆக்சுவலி இப்போ என் வீடியோ நீங்க எல்லாம் பார்க்கும்போது கூட யோசிக்கலாம், ஒரு படம் எடுத்துட்டாங்க அதுக்காக இவ்வளவு ரேசிசமாலாம் பேசுறாங்க பாருங்களேன். ஏன்பா நாங்கெல்லாம் தெலுங்குல இருந்து வந்து ஒரு தமிழ் படம் பண்ண கூடாதா? அப்படின்னா பண்ணலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் இந்த கதை எப்படி இருந்திருக்கணும்னா, இந்தி திணிப்புக்கு எதிராக இந்தியா முழுவதும் மாணவர்களால ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. சோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்னெல்லாம் நடந்துச்சு, தமிழ்நாட்டுல என்ன நடந்தது, எப்படி இவங்க எல்லாம் ஒரு பாயிண்ட்ல ஒண்ணு கூடினாங்க, ஃபைனல் போராட்டம் எப்படி இருந்தது, இதை எதிர்த்து கவர்மெண்டோட அடக்குமுறை எப்படி இருந்தது, இதெல்லாம் பத்தி தான் படம் சொல்லியிருக்கணுமே தவிர செலியன் ரத்னமாலா லவ் பண்ணதும் ரத்னமாலா
முகமாலாவை வச்சு உங்களை நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டதும் தன்னோட சுயநலத்துக்காக போராட வந்த ஹீரோவை பத்தியும் தமிழனுக்கு எதிராக தமிழனை எதிர்க்க வந்த ஒரு தமிழனை பத்தியும் இங்க யாருமே கேட்கலன்றதுதான் உண்மை. ஏன்னா மேடம்க்கு இந்த கதையை சொன்னதே வெற்றிமாறன் சாரோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு நான் சொல்லல, மேடமே சொல்லியிருந்தாங்க. கோவிட்ல வந்து நான் சொன்ன கதை இது. மதிமாறன் சொல்லிட்டு வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட். சோ அவரும் டிஸ்கஸிங் செவரல் ஐடியாஸ். லைக் திஸ் பேக் டிராப்ல நம்ம ஒன்னு செட் பண்ணலாமா அப்படின்னு அதுல இருந்து பிறந்ததுதான் இது. சோ அவர் என்னங்க பெருசா சொல்லிருக்க போறாரு, இப்படி ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிருப்பாரு. இதை கேட்டதும் மேடமா போராட்டம்னாலே நம்ம பயல்கள்லாம் கலங்கிடுவாங்கல்ல, இதை வச்சு கதை பண்றோம் அப்படின்னு எழுதிருப்பாங்க போல. இது போக இந்த கதைக்குமே கதை திருட்டு வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்க போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சர்க்கார் படத்தோட கதை தன்னோட கதை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டார்ல, அவரோட பேரு KV ராஜேந்திரன் நினைக்கிறேன். அவர் தான் இந்த படத்தோட கதையும் தன்னோட கதை அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாரு. கேஸ்ல என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ரெண்டுமே ஒரே கதை தான் அப்படின்னு கடைசியில படத்துல தேங்க்ஸ் கார்டு எல்லாம் போட்டாங்க. அதே போல இந்த படத்துக்கும் இது சூர்யா சாரை வச்சு புறநானூறு அப்படின்னு எடுக்க இருக்கும் பொழுது ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல ராஜேந்திரன் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காப்ல. பட் அதை விசாரிக்காம வச்சிருந்திருக்காங்க. கடைசியில ஒண்ணும் பண்ண முடியாம தான் கோர்ட்டுக்கு வந்திருக்காப்ல. கதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்பா வந்து மொழி போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டவங்க. அதோட தொடர்ச்சியா வந்து இவருக்கு அதுல உத்வேகம் ஏற்பட்டு அது சம்பந்தமா ஒரு கதை எழுதுறாரு. 2010 வந்து இவர் செம்மொழிங்கிற தலைப்புல வந்து தென்னிந்திய எழுத்தாளர் சங்க திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துல பதிஞ்சு வச்சிருக்காரு முறையை. ஆனா ப்ரொடக்ஷன் டீம்ல கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு இன்னும் உயிரோட இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட யாராவது இந்த பதிஞ்சு வச்சிருக்காங்க லீக் பண்ணி விட்டுறாங்களா? ஏன்னா சுதா மேம் என்ன சொல்லிருப்பாங்கன்னா வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்டோட கதை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருந்தாங்க. இதுல உண்மை அது உண்மை இருக்காது. சரி முடிவா என்னத்தான் கோர்ட்ல சொன்னாங்க, யாராவது லீக் பண்ணிருப்பாங்க. கொடுக்க முடியாது, இந்த கேஸ படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா ஒத்தி வைக்கிறேன்னு ஒத்தி வச்சாங்க. அதுக்கப்புறமா எந்த அப்டேட்டும் இல்ல. சரி மேடம்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி இந்த இறுதி சுற்று படம் பண்ணும் பொழுது துளசி ஹேலன் அப்படின்ற ஒரு பாக்ஸ்ல இந்த கதையே என்னோட லைஃப்ல நடந்த ட்ரூ ஈவென்ட்ஸை பேஸ் பண்ண கதை தான். இது சுதா மேம் என்கிட்ட தான் கேட்டு எடுத்தாங்க. பட் படத்துல எந்த ஒரு கிரெடிட்ஸுமே கொடுக்கலன்னு இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இறுதி சுற்று என்னோட ரியல் ஸ்டோரி. ஏன்னா அதான் எல்லா கதையும் சொன்னதே நான் தான். என்னோட அவங்க எங்கெங்க உட்காந்து பேசுனாங்கன்ற வரைக்கும் இப்போ கூட என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க ஆபீஸ்ல பேசும்போது சிம்பிளா அவங்க வந்து ஒரு மிரட்டுற மாதிரி என்கிட்ட ஒரு பதில் சொன்னாங்க. கமிஷனர்லாம் எனக்கு தெரியும். அப்ப நடந்ததுனால இப்ப நல்லா வாங்கிட்டேன். இதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, இவங்களோட ரியல் லைஃபை பேஸ் பண்ணியே லைட் ஃப்ளை ஹை அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்துருக்குது. இத பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க இதுக்கும் இறுதி சுற்றுக்கும் எவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு. என்னதான் இருந்தாலும் மேடம் பண்ண இந்த 3 கதையும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் அப்படின்றதுனால ஒரே கதையை நிறைய பேர் படமா பண்ணிருக்கலாம், ஒரே மாதிரியான கதையை நிறைய பேர் எழுதியிருக்கலாம், இப்படின்னு முட்டெல்லாம் கொடுக்கலாம். பட் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. சோ என்ன பண்ணுங்க மேடம், இனிமே இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வச்சு படம் பண்ணாம ஒரு நல்ல படத்தோட ஒரு நல்ல கதையோட யாருக்கும் முட்டெல்லாம் கொடுக்காம எவன் என்னெல்லாம் கேள்வி கேட்பான் இப்படிலாம் ஒண்ணுமே யோசிக்காம ஒரு நல்ல படத்தோட கம்பேக் கொடுங்க ப்ளீஸ். அண்ட் முக்கியமா ஆடியன்ஸுக்கு ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த ஆடியன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இது எல்லாத்த விடவும் மட்டமா இருக்குது. ஏன்னா எல்லாரும் பார்த்தா தான் அது படம். இது எஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும், இது தமிழ் பற்றுள்ளவங்க மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா அது அவங்கவுங்க வீட்டுல போட்டு பார்க்கக்கூடிய பிரைவேட் வீடியோ படமா ரிலீஸ் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாதுன்றதுதான் என்னோட ஒப்பீனியன். சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லிட்டு போங்க டோலர்களே. அது போக நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே சும்மா கிடக்கும், போற போக்கில் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ இல்லத்தில் டெல்லிக்கு நிகழ்ச்சியில் சிறப்பு நடிகர் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அவரது தோழி செனிதா உள்ளிட்டோர் பங்கேற்று இருக்கிறார்கள். சொன்னல இதுக்குதான் அதர்வா போகல, முடிச்சு உள்ள உட்கார வச்சிருப்பாங்கன்னு போகலையா நீங்க. ஆனா அதான் சொல்றல, இது வந்து ஒரே ஒரு ஃபேன் நினைச்சாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது எல்லா படத்துக்குமே நெகட்டிவ் ரிவ்யூ வரதான் செய்யும். சில படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் ஜெயிலரே நாங்கள் இப்போ 2 நாளுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தோம், அப்பவே சுமாரா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு பிடிக்குதா இல்லையான்னு, நம்மளுக்கு தான் தெரியும். ஆனா இது வந்து என்ன சொல்றது, இது எல்லா சைட்ல இருந்தும் வர போய் உண்மையிலே ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு படமாவே ஆயிடுச்சு. அந்த முதல்ல இந்த ஃபேக் வியூஸ் பண்ணது, பாட்டு போட்டு ஏத்துனது, அது ஓகே, சரி அது ஏதோ பண்ணி தொலைச்சிட்டாங்க, ஃபேம் பண்றதுக்கு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஆர்கானிக் வியூ, எங்களுக்கு மட்டும்தான் ஆர்கானிக் வியூ வரும் அப்படின்னு ஒரு ட்விட் போட்டாங்க. அதுக்கு மேல
இப்படியே அப்புறம் டிக்கெட்லாம் வித்து போச்சு வித்து போச்சு. வித்து அது போச்சுன்னாங்க. என்னன்னா போய் புக் மை ஷோ பார்த்தா அப்படியே இருக்கு. எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. எதுக்கு இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அது எதுக்கு போடணும்? அது புக் ஆச்சுன்னா வேற படம் பிடிச்சிருந்துச்சுன்னா போறாங்க பார்க்க வரப்போறாங்க. இந்த வியூஸ் போட்டு எதுக்கு ஏத்துறீங்கன்னு சொல்ல எனக்கு தெரியல. தெரியணும்னு இல்லல்ல. அதான் எனக்கு தெரிஞ்சு இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இதுக்கு அது சக்சஸ்ஃபுல் கொண்டாடணும். அதோட சக்சஸ் யாராவது கேட்டாங்க நீங்க கொண்டாடிட்டீங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் படம் ஓடலன்னா அப்ப நாங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அப்படி அவதான். அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரவுடிங்க இது அதுன்னு போட்டு அது ஒரு திட்டு போட வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அடின்னு அடிச்சதுக்கப்புறம் விஜய் சார்லாம் எனக்கு அவ்வளோ ஃபேன். நான் அவர்கிட்டலாம் பேசுவேன். இது யாராவது கேட்டாமா? யாருமே கேட்கல. அந்த மாதிரிதான். இல்ல உண்மையிலேயே ஒரு உண்மை ட்ரூ பேஸ்டுன்னு எடுத்துட்டாலே அது அந்த கதைக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். இப்போ இங்கிலீஷ் படத்துலாம் ட்ரூ பேஸ்டு பாருங்க, மேக்சிமம் அந்த எக்ஸ்ட்ராடினரியான விஷயம், அந்த சண்டை கிண்டை எதுவுமே இருக்காது. என்ன நடந்துச்சோ அதை மட்டும் காட்டுவாங்க, அவ்வளவுதான். அதுதான் பார்க்க நல்லாவுமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது விசாரணை படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலே போலீஸ்காரெல்லாம் ஒரு மாட்டினாங்கன்னா எப்படி அடிப்பாங்கன்னு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். பயம் வரும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு ரியலா எடுத்து வச்சிருப்பாங்க. அதுதான் ட்ரூ பெஸ்ட். அதுல போய் நீங்க இப்ப ஏதாவது இவங்க தப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போய் ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அந்த படம்லாம். அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. இது இந்த தேவையில்லாத ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தெலுங்கு, அது ஹிந்தி கத்து கொடுக்கறது, இது ஹிந்தி கத்துக்கிறது, இந்த கான்செப்டே தூக்கி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. போராடினாங்களே அந்த இதையே இது பண்ணிருக்கணும். அவன் ஃப்ரெண்டு செத்தக்கப்புறம் அந்த போராட்டத்தை விட்டுட்டு விலகின மாதிரியும், அவன் தம்பி திரும்பி தொடர மாதிரியும், தம்பி செத்தக்கப்புறம் அதை திரும்பி இவர் எடுத்து நடத்துற மாதிரியும் எடுத்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த லவ் சப்ஜெக்ட் சுத்தமா தூக்கி இருக்கணும். அந்த தெலுங்கு வந்து ஹெல்ப் பண்றது, மலையாளம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணது, என்ன நடந்துச்சோ அதை காட்டியிருக்கலாம். எதுக்கு எல்லா ஸ்டேட்டையும் இழுத்துட்டு வர்றீங்க? எனக்கு அதான் புரிய முடியுது. இப்போ RRR இருக்கட்டுமே, RRRல வந்து போராடினாங்கன்னு காட்டினாங்க. அதாவது பிரிட்டிஷ் எதிர்த்து போராடினாங்க. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும். அதே மாதிரி அவர் ஒரு பொண்ணை தேடி வந்திருப்பாரு. அந்த கான்செப்ட் தான் இருக்கும். இதுல வந்து எந்த இதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் அதாவது இதுவே மத்த இங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஊர்ல அவர் இருக்காரு, இந்த ஊர்ல அவர் இருக்காருன்னு அதை போட்டுதான் அது பண்ணக்கூடாது. அதான் RRRலாம் அதெல்லாம் பண்ணல. ஒரு நார்மலா அதை எடுத்து இது பண்ணிட்டு முடிச்சிடுறாங்க. அது எதுக்கு இவங்க இப்படி பண்றாங்க? ஒரு ட்ரூனாலே எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பாட்டு வைக்கிறத விட்டுருங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே பழகிட்டாங்க. அந்த பாட்டு எல்லாம் பாக்குறது எக்கச்சக்க பேர் பழகிட்டாங்க. பாட்டு முக்கியம் கிடையாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்